ஜெய்யோட சென்டிமெண்ட்டை நினைச்சு அலரும் நடிகைகள். சினிமா உலக பொறுத்தவரை ஹிட் படங்கள்ல நடிச்ச ஜோடிகளை இணைச்சு காதல் கிசுகிசுகள் கசிறது சகஜமாயிடுச்சு. ஆனா அதுக்கு சிலர் மறுப்பு சொன்னாலும் பலர் அதை கண்டும் காணாதது போல இருந்துடுறாங்க. காரணம், இன்னைக்கு நிலையில கிசுகிசுக்கள் கூட சிறந்த பப்ளிசிட்டியா கருதப்பட்டு வருது. அப்படித்தான் சுப்பிரமணியபுரம் படத்துல ஜெய் ஸ்வாதி 2 பேரும் நடிச்ச போது அவங்கள பத்தி கலர் கலரா காதல் கிசுகிசுகள் புகந்துச்சு. அதுக்கு அவங்க எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம இப்படியெல்லாம் கூட இலவச விளம்பரம் கிடைக்குதுன்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை அடுத்து எங்கேயும் எப்போதும் படத்துல நடிச்ச போதும் ஜெய்யோட அஞ்சலியை இணைச்சு காதல் செய்திகள் வெளியாச்சு. அதை தொடர்ந்து திருமணம் எனும் நிக்கா படத்துல ஜெய்யோட ஜோடி சேர்ந்த நஸ்ரியாவையும் அவரோட இணைச்சு வழக்கம் போல காதல் செய்திகள் பரபரப்பா வெளியாகிட்டு இருந்தது. இதுக்கு நஸ்ரியா மறுப்பு சொன்ன போதும் ஜெய் மட்டும் கண்டுக்காம இருந்துட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில ஜெய்யோட காதல் கிசுகிசுல முதல்ல சிக்கின ஸ்வாதி சுப்பிரமணியபுரம் மெகா ஹிட்டானதும் அதுக்கப்புறம் படம் இல்லாம ஆந்திராவுக்கு திரும்பிட்டாங்க. அதை அடுத்து படு வேகமா வளர்ந்துகிட்டு இருந்த அஞ்சலியோ எங்கேயும் எப்போதும் படத்தை எடுத்து சித்தியோட ஏற்பட்ட பிரச்சனையால கோடம்பாக்கத்தையே காலி பண்ணிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து நஸ்ரியாவோ வேகமா படங்கள்ல புகாக்கிட்டு வந்தாங்க. இப்போ பகத் வாசல திருமணம் செஞ்சுக்க போறதா சொல்லிக்கிட்டு நடிப்புக்கு குட் பை சொல்லிட்டாங்க. ஆக ஜெய்யோட காதல் கிசுகிசுல சிக்கின அத்தனை நடிகளுமே காணாமல் போயிட்டாங்க. இந்த செய்தி இப்போ ஜெய்யோட நடிச்சிட்டு வரும் புதுமுக நடிகைகளுக்கு தெரிய வர கலவரமான மனநிலையோட தான் இருக்காங்களாம். ஜெய்யோட சிரிச்சு பேசினா கூட அது காதல் செய்தியாகி இந்த ஒரு படத்தோட தங்களோட சினிமாவை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும்ன்றதுனால அவங்க தங்களை பார்த்து சிரிச்சு பேசினா கூட முகத்தை வெறுப்பா வச்சுக்கிட்டே நிக்கிறாங்களாம் நடிகைகள். மேலும் அடுத்தடுத்து ஜெய்யோட நடிக்கிறதுக்கு கால் ஷீட் கேட்டு எந்த நடிகையிட போனாலும் ஆளை விடுங்க சாமின்னு அலறிக்கிட்டு ஓடுறாங்களாம்.